5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். பாருங்கள், 3 நாள் பாருங்களேன். 95 ஏபி பாருங்கள், அந்த ஒரு நாள் விட்டுருங்க. 95 இல்லை, 59 ஏபி ஒரு நாள் விட்டு 59 ஏபி, 82 ஏபி ஒரு நாள் விட்டு இந்த 82 ஏபி இங்கே வந்திருக்கு. இப்போ எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த நம்பர் கேப் நம்பராக இருக்குது. இந்த நம்பர் கேப் நம்பராக இருக்குது. ஒருவேளை ஏபியில் 1661 வருமானு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 1661 வர வேண்டி இருக்குது. அப்படி 16ன்னு வந்துச்சுன்னா 160 16 ஏபி வந்துச்சுன்னா 167. இது 61 ஏபி வந்துச்சுன்னா 610 ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அந்த போன மாதத்துலேருந்து அடித்த நம்பரே தான் அப்படியே வந்துட்டுருக்குங்க. பாருங்களேன், பாருங்கள், 869 2 நாள் விட்டு 869. ஓகேங்களா? அதுக்கப்புறங்க பாருங்களேன், 952 இந்த ஒரு நாள் விட்டே 952 இல்லை, 592 ஒரு நாள் விட்டே அந்த 592 வந்துட்டு. இப்போ ஒருவேளை நம்ம ஏபியில் 16 61 எடுக்கிறதுனால இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம், 16 61 எடுக்கிறதுனால இந்த 61 வந்துச்சுன்னா ஒருவேளை இந்த 610 இதில் வருமானு பார்க்கணும். சரிங்களா? இல்லை இந்த 16 வந்துச்சுன்னா ஒருவேளை 167 இதில் அடிச்சிருமா அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? அதுபோக இந்த 820ன்னு வந்துருக்கு. ஒருவேளை 810மே அடிக்கலாம். அதுவுமே ஒரு வருஷம் அப்படி வந்துச்சு, 801 802ன்ட்டு. ஒருவேளை 820க்கு 810 இதில் அடிக்குமான்னு பாருங்கள். 810. சரி, இப்போ கெஸ்ஸிங் பார்ப்போம். சரி, இப்போ பாருங்கள், இந்த கெஸ்ஸிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே இருக்குது. பாருங்களா, 94 ஏசி மறுநாள் திருப்பி 49 ஏசி ஒரு நாள் விட்டுருங்க. பாருங்கள், 25 ஏசி அது திருப்பி 52 ஏசி. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு இந்த 52 திருப்பி தான் இதில் ஏசியில் 25 வைப்பான்னு நான் எதிர்பார்த்து கெஸ்ஸிங் அன்றைக்கி ஏசி 25 கொடுத்தேன். ஆனால் அவன் ஏசியில் உள்ள 52 திருப்பி இங்கே பிசியில் வச்சுட்டான். புரியுதான்னு பாருங்கள், ஏசியில் உள்ள 52 எடுத்து பிசியில் 25ன்னு வச்சுட்டான். ஓகேங்களா? இது ஒரு நாள் விட்டு தான் கேம் இருக்குது. அப்போ இந்த ஒரு நாள் விட்டுறணும். சரிங்களா? அப்போது இந்த ஏசி 80 தூக்கி பிசியில் 08ன்னு அடிக்க வாய்ப்பு இருக்குது. பிசி 08 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பிசி 08க்கு இன்னொரு இதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம், பிசியில் 08 எடுத்திருக்கோம், ஏபியில் 1661ன்னு எடுத்திருக்கோம். ஏபி 1661, பிசி 08 எடுத்திருக்கோம். இந்த பிசி 08க்கு இன்னொரு மார்க்கிங் காட்டுறேன். இந்த மார்க்கிங் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஏசி 52 எடுத்து பிசியில் 25ன்னு திருப்பியிருக்கான். இப்போ இந்த ஒரு நாள் விட்டு இந்த ஏசி 80 தூக்கி 08 பிசி வைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் வந்துடும். பார்ப்போம். நம்ம பிசி 08 எடுத்தோம் பார்த்திங்களா? இப்போ அது டெய்லி சாட்டில் எடுத்தோம் நம்ம பிசி 08. இது வார சாட்டுங்க. பாருங்கள், வார சாட்டு எங்கே பாருங்கள். பிசி ஒரு 35, அதுலேருந்து பாருங்கள் 1 2 3 வாரம் விட்டு அந்த 35 திருப்பி 53ன்னு வச்சுருக்கான். புரியுதான்னு பாருங்கள். இந்த அந்த 35 திருப்பி இங்கே 53ன்னு வச்சுருக்கான். இப்போ அதிலேருந்து 1 2 3 நாள் விட்டு என்ன இருக்குன்னா பிசியில் 80 இருக்குது. பிசி 80ங்க பாருங்கள். இருங்க, இந்த 35க்கு 3 வாரம் விட்டு 53. ஓகேவா? இப்போ இதுலேருந்து 3 வாரம் கேப் ஆயிடுச்சு. இப்போ இந்த 80க்கு 3 வாரம் விட்டு இங்கே 08ன்னு பிசி அடிக்கணும். பிசி 08 புரியுதான்னு பாருங்கள். இன்னொருக்க நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். பிசி 35 அதுக்கு 3 வாரம் விட்டு பிசியில் 53, அதிலேருந்து 3 வாரம் விட்டு இப்போ பிசியில் 80 இருக்குது. இப்போ இந்த 3 வாரம் விட்டு அதை திருப்பி இங்கே 08 பிசி வரலாம். அதுக்கு ஒரு க்ளூ பாருங்களேன். பாருங்கள், 30க்கு ஆப்போசிட்டு 53ன்னு வந்திருக்கு. இப்போ இந்த 35க்கு ஆப்போசிட்டு உங்களுக்கு 08 அடிக்கலாம். இதுதான் க்ளூ. பிசி 08 நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி பாருங்கள், இப்போ
அஞ்சாந்தேதிக்கான கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம்னா பிசி 08 எடுத்திருக்கோம். பிசி 08 ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணி பாருங்கள். ஏபியில் 1661 எடுத்திருக்கோம். அதுக்கு 3 டிஜிட் வந்து 167 610 எடுத்திருக்கேன். பிசி 08 எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு 208 708ன்னு எடுத்திருக்கேன். 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். அது எப்படின்னா 23 75ன்னு எடுத்திருக்கேன். 23 75 அது எப்படி எடுத்தோம்னா இங்கே பாருங்கள். இப்போ அங்கே பாருங்கள். இப்போ 3 டிஜிட்டில் என்ன எடுத்திருக்கோம், 167 610 208 708 எடுத்திருக்கோம். இந்த 4 டிஜிட் எப்படி எடுத்தோம்னா அங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, அதுக்கு சின்ன ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், இதில் வந்து 4டியுமே பாஸ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் 753, அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் போடுங்க. 7க்கு 2, 5க்கு 0, 3க்கு 8 அப்படியுமே ஃபுல் ஆப்போசிட். 4டியுமே அதில் வந்து ஃபுல் பவரில் வந்திருக்கும். இருங்க, அந்த 4D சார்ட் எடுப்போம். இப்போ நம்ம ஒரு 4D எடுத்தோம் பார்த்திங்களா. இப்போ என்ன எடுத்தோம், 23 75ன்னு எடுத்துருக்கோம். ஆமாம், 23 75ன்னு எடுத்துருக்கோம். அதுக்கு எப்படி எடுத்துருங்க பாருங்கள். இந்த பாருங்கள், 87 53 சரிங்களா. 87 53. இந்த 87க்கு ஃபுல் ஆப்போசிட் போடுங்க 32 சரிங்களா. இந்த 53க்கு ஃபுல் ஆப்போசிட் போடுங்க 08. அப்படியுமே இந்த 4டியுமே நம்மளுக்கு ஃபுல் ஆப்போசிட்டில் அடிச்சிச்சு. பார்த்துக்கோங்க எப்படின்னா, எட்டுக்கு 3, 7க்கு 2, 7க்கு 2, 5க்கு 0, 3க்கு 8 சரிங்களா. அதனால தான் இப்போ நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா, இந்த நம்பர் தான் இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த நம்பர் தான் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு சரிங்களா. இப்போ அதனால தான் நம்ம என்ன எடுக்கிறோம், இதுக்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டால் என்ன வரும், நேற்று அடித்த ரிசல்ட்டு 78 20 சரிங்களா. இப்போ 78 20க்கு 7க்கு டி போர்டு 2 வைங்க. இந்த 8க்கு ஏ போர்டில் 3 வைங்க சரிங்களா. ஏ போர்டில் 3 வைங்க. இந்த 2க்கு ஏ போர்டில் பி போர்டில் 7 வைங்க. இந்த 0க்கு 5 வைங்க. அப்போ சரிங்க எழுதிக்கிறோம். 7க்கு 2, 8க்கு 3, 2க்கு 7, 0க்கு இங்கே 5. அதனால தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 23 75ன்னு எடுத்திருக்கோம் சரிங்களா. புரியுதான்னு பாருங்கள். இந்த 4டியுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 23 75ன்னு ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 டிஜிட்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி 08 ட்ரை பண்ணி பாருங்கள். சரி.